வந்து ஒரு பொம்பளை வந்து வீட்டுக்கிட்ட வந்து பேசு, அதோட கஷ்டத்தை சொல்ல, அது பின்னாடி டிவி கேட்டு அசிங்கமா உங்களுக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க, மக்களுக்கு நல்லது செய்ய கட்சி ஆரம்பிக்கிறீங்க, அதை செய்யுங்கடா. மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க. எதுக்காக கட்சி ஆரம்பிக்கிறார் உங்க தலைவர்னே தெரியாம வந்து நாய் மாதிரி கத்துறீங்களா? இன்னைக்கு கூட எங்க தலைவர் வந்து ஒரு கோடி நட சொல்லு, கோடிக்கணக்கான பேர் வந்து நிப்பான். எங்கெல்லாம் எங்க தலையெழுத்து, நாங்க வந்து இதெல்லாம் வேடிக்கை பார்க்க வேண்டியதா இருக்குது. ஓட்டு தேவையில்ல, எங்க ஓட்டு தேவையில்ல, அவர் ஜெயிச்சு காமிக்க சொல்லுங்க. முதல் தற்கொலை அரசியல்வாதி உண்மையை புரிஞ்சுவாங்க. அப்படிப்பட்ட ஞானிங்க கலைஞரா இருந்தாலும் ஜெயலலிதா அவர்கள் இருந்தா கூட யாருமே ஒரு ஓட்ட கூட வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் அவங்க அணில் குலவர்களே வந்து முருகதாஸ் ஒரு கான்செப்ட் சொல்ற ஒரு ஓடு இதுங்க என்ன கான்செப்ட்ல வாழுதுங்க, எந்த நூற்றாண்டுல வாழுதுங்க, எந்த ஏரியா தெரியும் தெரியல. உங்களை ஓட்டு வேணாம், அஜித் வேணாம், கமல் ஓட்டு வேணாம், அப்படி யாரும் ஓட்டு போடுவாங்க. தலையோட பனையூரை தாண்டி வெளில வர சொல்லுங்க, அதுக்கப்புறம் தான் இவனுக்கு அறிவு வரும். ஓகேங்களா? முதல்ல பனையூரை தாண்டி அவர் வெளில வர சொல்லுங்க. போராட்டம் பண்றவங்க போய் அந்த இடத்துல போய் உட்காந்தா சரி நீதான் சொல்ற லட்சக்கணக்கான பேர் வருவாங்க. அந்த போராட்டம் ஜெயிக்கல போய் அங்க உட்கார வேண்டானே. லைட்டிங்க போட்டு 10 பேரை வச்சு பாக்குறீங்க, அதை போய் கேள்வி சார் முதல்ல மீடியாக்காரங்க.